இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை அன்னை தெரேசா என்கிற தலைப்பின் கீழாக. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். மத்தேயு 25:40. அன்னை தெரேசா அவர்களையும் அவர்களது விசுவாச வாழ்க்கையினையும் தன்னுடைய மூச்சு நிற்கும் வரை இயேசுவிற்காக அவருடைய ஊழியங்களையும் ஒரு விசை நாம் கட்டாயம் மனதில் கொள்ள வேண்டும். அன்னை அவர்கள் ஆகஸ்ட் 27 1910 பிறந்தார்கள். 6/9/97 மரித்தார்கள். தன்னுடைய 15ஆம் வயதிலே கன்னியாஸ்திரியாக உள்ள அந்த மடத்தில் சேர்க்கப்பட்டார். அதில் சேர்வதற்கான வயது வரம்பு 21 ஆயினும் போப்பாண்டவரின் சிறப்பு சலுகையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அவரை நேரே போய் கண்டு பெற்றுக்கொண்டார்களாம். குடும்பத்தில் இளைய செல்ல மகள் எனினும் இயேசுவிற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று 9 ஆண்டுகள் மடத்தில் தங்கியிருந்து பயிற்சி பெற்றார். முதலில் தன்னை ஒரு ஆசிரியையாக ஒரு பள்ளியில் அறிமுகப்படுத்தி கொண்டார். கல்கத்தா மாநகரின் சேரியில் வாழும் அதிகப்படியான ஏழை எளியவர்களில் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சவாலாக அமைந்தது. இந்திய மண்ணிலே இந்திய மக்களுக்காக அவர்கள் ஆற்றிய அருந்தொண்டை அநேகர் இயேசுவிடம் அழைத்தது. எல்லாம் இயேசுவுக்கே என்பதுதான் அவர்களின் மூச்சும் உயிர் நாடியுமாக இருந்தது. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் பொன்மொழி அந்த அம்மையாரின் இருதயத்தில் சிறு வயதிலேயே ஆழமாய் பதிந்து விட்டபடியால் எந்தவித பாகுபாடுமின்றி ஏழை எளியவர், குஷ்டரோகிகள், வறியர், அனாதைகள், வயது முதிர்ந்தோர் என்று பல வகையான மக்களுக்கும் எந்தவித முக வித்தியாசமுமின்றி இயேசுவை பிரகடனப்படுத்தினார்கள். அன்னையின் அன்பு செயல்கள் இன்றும் இந்தியர்களை ஈர்க்கின்றது. ஆண்டவராக இயேசுவை தம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனைவரும் இயேசுவின் உண்மை ஊழியராய் அன்னை தெரேசா போல் நம்மை தத்தம் செய்வோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்று நாளிலும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின அன்புக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.